டாக்டர் சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் வந்து 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது. எப்போ வருதுன்னே அது சொல்ல முடியல. வந்தாலும் வந்து பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது டாக்டர். இது எதனால் டாக்டர்? இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்மோன் இம்பேலன்ஸா? அப்படின்னா என்ன டாக்டர்? இது ஒன்றும் பயப்படுற மாதிரி விஷயம் இல்லைம்மா, பேனிக் ஆகாதீங்க. எனக்கு ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம பிரெயினில் வந்து மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்ரி அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து 15 டேஸில் ரிலீஸ் ஆகிறத ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஓவரீஸ்ன்னு சொல்கிற கருமுட்டையில் ஆக்ட் பண்ணி நம்ம கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். கருமுட்டை ஒன்ஸ் நல்லா வளர்ந்தோடனே அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் இன்னொரு ஹார்மோன் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை சப்போஸ் கருவாக உருவாயிடுச்சுன்னா அதை வந்து வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொன்னோம்ல, அதில் 2 ஹார்மோன்ஸ் வர மாதிரி நம்ம ஓவரீஸ்லேருந்தும் 2 ஹார்மோன்ஸ் வரும். அதுக்கு பேர் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். எப்போல்லாம் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் ஹெவியாக ப்ளீடிங் நடக்கும். அப்படின்னா கருமுட்டை வெளியேறவே இல்லைன்னு அர்த்தம். எப்போல்லாம் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கோ அப்போல்லாம் வந்து திருப்பி நமக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி தைராய்டு இல்லை வந்து பால் ஹார்மோனுன்னு சொல்கிற ப்ரொலாக்டின் இதிலெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வரலாம். அச்சோ டாக்டர், இவ்வளோ சொல்கிறீங்களே, இவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்கா அப்போ மாதவிடாய்க்கு? இப்போது எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராகவே வரலையே டாக்டர், நான் என்ன பண்ணுறது? பயப்படாதீங்கம்மா. இதுக்கு வந்து பேசிக்காக நம்ம சில டெஸ்ட், அதாவது நம்ம ஹார்மோன் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கும், தைராய்டு ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது, பால் ஹார்மோன் ஒரு ப்ரொலாக்டின் ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய சிம்பிள் ட்ரீட்மெண்ட், சிம்பிள் மெடிசன்ஸ் எடுத்தாலே வந்து சரியாயிடும். ரெகுலராக பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு மந்தில் வந்து இன்றைக்கி 15th டே பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த மாதமும் அதே 15ஆம் தேதி வரணுங்கிற இது ரூல் கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த லென்த் ஆஃப் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாயோட லென்த் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு 28 நாளாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 35 நாட்களாகவும் இருக்கலாம். அது ரெண்டுமே நார்மல் தான். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.